நீ திருப்பு. ஐ ராணி நிறுத்து. செல்வத்துக்காக 5. என்ன கல்யாணம் நடக்குது? மொய் எழுதுற. சும்மா இருடா. வெளியே 5. நான் 5. வெளியே வெளியே. எல்ரா இன்னொரு 5. ஐயோ என்னடா காசு இல்லையே. அப்ப விட்டுரு. நான் மானஸ்தேன். சட்டைய வச்சு ஆடுவேன். எங்க பரம்பரை பத்தி உனக்கு தெரியாது. எங்க அப்பா கோமணத்தை வச்சு ஆடி இருக்காரு. இந்தா வெளியே. நிறுத்து. நானும் மானஸ்தேன். நானும் என் சட்டையை வைக்கிறேன். வெளியே. நிறுத்து. கொஞ்சம் என் ட்ரவுசர் வைக்கிறேன். உனக்கு இல்லாத எனக்கு என்ன? சேர்ந்து ஒன்னா அழிவோம். நானும் என் வேஷ்டியை வைக்கிறேன். போடே. சரியான போட்டு. என்னம்மா இங்க வந்து படுத்துட்டா? பசிக்குது, வந்து சோறு போடு. எல்லாம் எடுத்து வச்சிருக்கேன், நீ போய் சாப்பிடு. சிந்தை எங்க போச்சு? தண்ணி எடுக்க போயிருக்கா. நீ சாப்பிட்டியா? நான் சாப்பிட்டாச்சு, நீ போய் சாப்பிடுப்பா. சரி. என்ன சோறு கொஞ்சமா இருக்கு? ஊருக்கா தானே? பத்தலையே. சரி, ராத்திரிக்கு பிடிச்சுக்கலாம். இந்த நோண்டு நோண்டுறான். யாராவது உயிரோட புதைக்க போறானா? ஐயா கிட்டி புள்ள ஆட்ட வேண்டாம் நமக்கு. டேய், இந்த ஆட்டத்தை பத்தி சர்வசாதாரணமா நினைக்காதீங்கடா. குரங்குல இருந்து எப்படி மனுஷன் வந்தானோ அதே மாதிரி இந்த கிட்டி புள்ளையில இருந்து கிரிக்கெட் வந்தது. அப்படியா? என்ன அப்படியா? அவன் சொல்றது வாசம் தான்டா. அது மட்டும் கொஞ்சம் நீட்டம், இது கட்ட கொஞ்சம் குட்டை. 2 விளையாட்டு ஒண்ணுதான்டா. கவாஸ்கர் யார் தெரியுமா? யாரு? எங்க பெரியப்பார் பையன். கருப்பனுங்கிற பேரை கவாஸ்கர்னு மாத்திக்கிட்டு கிரிக்கெட் ஆடுறாரு. ஏன் நீ போலியா? இதை முழுசா கத்துக்க வேணாமா? கத்துக்கிட்டா நெக்ஸ்ட் கிரிக்கெட் பிளேயர் தான். முத்தளங்கிற பேரை முத்து சர்மான் பேரை மாத்திக்கிட்டு இந்தியா ஒரு வழி பண்ணிடுவேன். ஏய், அண்ணியும் கூட்டிட்டு போடா. கவாஸ் திட்டும். டேய், அளக்குறதுக்கு ஒரு அளவு இல்ல. எங்களை பத்தி கௌரவம் பேசினா உங்களுக்கு எல்லாம் பிடிக்காதே. ஆமா, இவங்க மூஞ்சி கௌரவ வர. அடிச்சு இந்த ஆடு. சரி, நீங்க எல்லாம் போகடா. நீ அலௌன்ஸ் பண்ணு. கரைப்பட்டி முத்து சர்மா அவர்கள் அழகான முறையில் புள்ளி எச்சை துப்பி நன்றாக சொரிந்தார். இல்லை, தேய்த்தார். நிதானமாக புல்லை கீழே வைத்து தள்ள முயலும் போது எதிர் திசையில் கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலை அடிச்சவன் எங்க இருக்கா? கூட்டத்துல இருப்பா, கண்டுபிடி. கொலை கொலையா முந்திரிக்கா நிறைய நிறைய சுத்தி வா. கொலை கொலையா முந்திரிக்கா கொல்ல பக்கம் வந்துருங்க. கொலை அடிச்சவன் எங்க இருக்கா? யோ, உடம்பு எப்படி இருக்கு? இங்க ஆல்வேஸ் ஓகே. அங்க எப்படி விளக்குமாறு பிஞ்சு போயிடும். ஆமா, என்ன வேற வாங்கிக்கிறது? ஏன்டா வீண் பழத்துக்கிட்டு நீ ஆடுறா? கொலை கொலையா முந்திரிக்கா அழகான முறையில் தண்டை கீழே வைத்து விரைவாக அடித்தார். பார்வையாளர்கள் பட்டுவிட்டது. விஜயனிடம் தண்டை கொடுத்து மறந்து விட்டார். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க மிஸ்டர் விஜயன்? ஏய், வாங்கடி. என்னங்கடா கிண்டலா? ஏய், மரியாதை பேசு, இல்ல குண்டக்க மண்டக்காயிரும். டேய், அடிச்சுடாதடா, பிரச்சனை யாரு? சும்மாடா. என்னங்க தயார் பண்ணீங்க? போங்கயா. அடிக்கடி எங்க கிட்ட வம்புக்கு வரீங்களே, வெக்கமா இல்ல? ஏய், அடிக்கடி வம்பு பண்ணாதீங்கடா. அவசியம் வந்தா மட்டும் வம்பு பண்ணுங்க. இப்ப இங்க இருந்து போறீங்களா இல்லையா? என்னங்கடி ஒரேடி சொல்றீங்க? யோ, இத பாரு, பாடி படினா வாயை பிடிச்சு கிழிச்சு போடுவாமா. புடவக்காரர் மகடா, நல்லா கிழிப்பா. இந்த அடி கிழிச்சுக்க. நீங்களா ஆம்பளைங்களா? என்னடி சொன்ன? புடிச்சுக்கோ. இல்லடா, அவளுக்கு 5 பேர் இருக்காளுங்க. நீ சும்மாடா. இவளை இப்படியே விட்டா வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிரும். ஆமா, இவங்க அப்பா வீட்டு சோறு, அதான் எனக்கு வாய் கொழுப்பு ஜாஸ்தி ஆயிடுச்சு. விடுங்கடி, அவ என்ன பண்றான்னு பாத்துடலாம். ஏய், மறுபடியும் அவ வேணா நான் இழுத்து சாத்துறாமா. ஏய், யோ, இருடா விடுடா. ஏய், இருடா. இன்னைக்கு 4:30 ராவுகாலா, நாளைக்கு வச்சுக்குறோம். இவன் சொல்றதுக்காக விட்டு போறேன். உன்னைய வந்து கவனிச்சுக்கிறேன். வரும்போது நான் பாத்துக்கிறேன். வாடினா. தண்டையின் காரணமாக இந்த ஆட்டம் முடிவடைகிறது. மீண்டும் நாளை காலை 10 மணிக்கு சந்திப்போம். வணக்கம் நண்பர்களே. ஒப்பே ரேடியோ விளம்பரத்துல இருக்கான். வாடா. நாளைக்கு நீ ஆட்டத்துல காலி. இன்னைக்கு நியாயமா வேதநாயகம் வாத்தியார் விட்டு கோழியை தான் திருடுறோம். அவர் வீட்டுல எல்லாமே குஞ்சு கோழியா இருக்குமே. ஏன் குஞ்சினா பிடிக்காதா? கறி இருக்காது. அங்க ஒரு பெரிய ஆம்பளை சேவலம் இருக்க. எனக்கு சாவக்கறினா ஒத்துக்காதேன்னு பார்த்தேன். சரி, இன்னைக்கு ஒரு நாள் சமாளிச்சுக்கலாம். ஏய், திருடி திங்கிறதுல இத்தனை விவகாரங்கள் பாக்குறீங்களா? இத போய் திருடுன்னு சொல்லாதீங்கடா. தேவைக்கு அதிகமா கோழி வளர்த்தா கிராமம் கெட்டு போகும். அதை நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். கவர்மெண்ட்ல குடும்ப கட்டுப்பாடு பண்ற மாதிரி இது கோழி கட்டுப்பாடுறா. தினம் முறை வச்சு ஒவ்வொரு வீட்டுல கோழி திருடுறோம். என்னைக்கு எல்லாரும் முறை வச்சு நம்ம உதைக்க போறாங்களோ தெரியல. வீரையா, இப்படியே நீ ஏடா கூடமா பேசிட்டு இருந்த, உன்னையே நாங்க கைமா பண்ணி சாப்பிட்டுருவோம். ஏன்டா முத்தழக, என்னடா இன்னைக்கு யாரா கோழியை கூவ வைக்கிறது? நம்ம விஜயன் தான். என்னது? ஆமா, நேத்து ஏமாற முடிவு வச்சு இன்னைக்கு ஓமர தானே.
சரி விடு, கவனிச்சுக்கிறேன். வாத்தியார் விட்டு கோழி தானே. ஏய், நீங்க எல்லாம் இங்க இருங்க. நானும் இவன் மட்டும் போயிட்டு வரேன். யாரா வந்தா ஓன் கத்திருங்க என்ன? ஏன்டா முத்தலகு, நான் கோழியை பிடிக்கும் போது அந்த வாத்தியாரை பாத்துட்டாருன்னா? பார்த்தா என்ன கிழிச்சிருவானா? அதெல்லாம் பள்ளிக்கூடத்துல தான். எங்க ஒண்டிக்கு ஒண்டி வர சொல்லு, தூக்கி போட்டு மிதிச்சு போடுறேன். நீ போடா. சரி, நீ இங்கே இரு. வாத்தியானா வாத்தியான். எனக்கு பள்ளிக்கூடத்துல 1 மார்க் கூட போட மாட்டான். என்ன கோழி கத்தவே இல்ல? இந்த கோழி கத்தாது. பேசுது, அதுவும் தூய தமிழ்ல. தமிழ் கோழியா? வாத்தியாரு. ஐயோ நான் இல்ல. ஓடியாடா, உனக்கு சீப் வரையா? என்ன சார் கோழி கூண்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க? கோழி இன்னைக்கு ஸ்கூலுக்கு போயிருக்கு, நான் கூண்டுக்குள்ள இருக்கேன். அப்ப நான் போய் ஸ்கூல்ல பாத்துக்கிறேன். அடே, உனக்கு என்ன திமிர் இருந்தா டெய்லி கோழியை நறுத்திக்கிட்டு போயிருச்சுன்னு போய் சொல்லுவேன். நல்ல வேளை அந்த பொண்ணு என்கிட்ட சொல்லிச்சு. இல்லைன்னா நான் கூட இந்த கோழியை நரிதான் தூக்கிட்டு போயிருச்சுன்னு நினைச்சிருப்பேன். இல்ல சார், சத்தியமா நரிக்கிட்ட இருந்து கோழியை காப்பாத்த தான் வந்தேன். இன்னைக்கு என்கிட்ட இருந்து உன்னை யாரு காப்பாத்துறாங்கன்னு பாக்குறேன். சார், நான் சொல்ற கேளுங்க சார். முடியாது. சரி, நான் போறேன். நல்லது. அடே, ஏமாத்திட்டு போலான்னு பாக்குறியா? வாடா வா. காட்டி கொடுத்துட்டேல்ல, இரு, உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய், மூடி இருந்தா உடனே திறந்து பாத்துருவிய. இப்படி கலெக்டர் பண்ணிட்டே வர என்னவா? போறவங்க சும்மா போனா பரவாயில்ல, திரும்ப திரும்ப என்ன பாத்துட்டு இருக்கிறது? வாங்கடி சண்டி ராணிகளா. ஏன் எப்ப பார்த்தாலும் பொம்பளைங்க பின்னாடி சுத்திட்டு திரியுறீங்க? நீங்க ஏன்டி இங்க முன்னாலே வர்றீங்க? ஏய், வாத்தியார் கிட்ட என்ன காட்டி கொடுத்தவளுக்கு பரிசு கொண்டு வந்திருக்கேன். பரிசை பாத்தீங்களா? ஐயோ, பாம்பு இல்ல, விஷ பாம்பு. போட்டா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? என்ன ஆகுமா? இந்த பார். என்னடி ஆச்சு? ஐயோ, ரொம்ப அடிபட்டுருச்சா? இவனுங்களா யோ, கலாட்டா பண்றதுக்கு அளவு இல்ல. எப்படி அடிபட்டிருக்கு பாத்தீங்களா? ரொம்ப அடிபட்டுச்சா? வந்து பாரியா. பாத்துருவா. ஐயோ, என்ன இன்னைக்கு நம்ம பசங்களே காணோம். ஒருவேளை டூரிங் டாக்கிஸ்ல மலையில படம் போட்டாங்களோ? நீங்கள திருத்தவே முடியாது. போஸ்டர் பார்த்தா போயிடுறாங்க. நாங்க ஒரு வழியா ஆயிடுவோம். அடேடே, வேலுவா எங்கப்பா? ரொம்ப தூரமா? ஆமாங்க, தம்பிய மதுரை காலேஜ்ல சேர்க்கறதுக்கு அலைன்னு அலைஞ்சுகிட்டு இருக்கேன். காலேஜ்ல இடம் கிடைக்கிறது அவ்வளவு கஷ்டமாவா இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க? மாட்டை வாங்குறதுக்கு பல்ல பிடிச்சு தரம் பாக்குறோம், காலேஜ் சீட்டை வாங்குறதுக்கு நம்ம பைய பிடிச்சு தரம் பாக்குறோம். மார்க் லிஸ்ட் காட்டினா பார்க்க மாட்டேங்கிறாங்க. மந்திரிங்க ரெக்கமெண்டேஷன் இருக்கான்னு கேக்குறாங்க. ஆமா, நீங்க எங்க போயிட்டு வர்றீங்க? என் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லை. என்னாச்சு? நேத்து குளிக்க போகும்போது கீழே விழுந்து கால் அடிபட்டு காய்ச்சல் வந்துருச்சு. அதான் டாக்டர் வீட்டுக்கு வர சொல்லிட்டு வரேன். அண்ணே, பஸ் நேரம் ஆச்சு, போலாமா? நீங்க வர்றாங்க. என்னம்மா காய்ச்சல் இப்படி கொடுத்தது? காயத்துக்கு என்ன மருந்து போட்ட? மஞ்சள் அரிசி போட்டிருக்கேன். எப்படி மாடிப்பட்டுச்சு? குளிச்சிட்டு இருக்கும்போது அந்த பக்கமா ஒரு பாம்பு வந்தது. அதை பார்த்துட்டு பயந்து ஓடும்போது கழுத்தடிக்கு கீழே விழுந்துட்டேன். அதுக்கு தான் ஆத்துக்கெல்லாம் குளிக்க போகாதேன்னு அடிக்கடி சொல்றது. சரி, அப்பா கிட்ட மாத்திரை கொடுத்து அனுப்புறேன், ஒழுங்கா சாப்பிடு. ஆனா முயல கூடாது என்ன? குட்டி சோதனை நிக்கிறதெல்லாம் இங்க நிக்குதுங்க. ஏய், வாய முடியல, பேசாம வா. அதெல்லாம் என்னால முடியாது. நாங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வந்திருக்கோம், எங்கெல்லாம் பன்னீர் கிடையாதா? நாங்க எருமைகளுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது இல்ல. எருமை கிருமை நான் வாயை கிழிச்சு விடுவேன். ஏய், என்ன கிண்டலா? கல்யாண விடச்சன பாக்குறான். இல்லன்னா கழுத்தை வாங்கிடுவீங்களா? பாக்கலாமா? பார்க்கலாமா? 12:30 யமகண்டம் சாப்பிட்டு வந்து அப்புறம் பேசிக்கலாம். வாங்க. இவன் சொல்றதுக்கா விட்டுட்டு போறான். வாங்கடா, சாப்பிடலாம். வாடா, நீ வாயா. விஜயா, ஒரு வாரத்துக்கு சாப்பிடணும். ஆமா, எனக்கு 2. தாமா, உனக்கு என்ன கண்ணு போட்டியா? எனக்கு வச்சா போறேன், வைமா. ஆமாம்மா, அவங்களுக்கு வச்சுட்டு போமா. நீங்களே சொல்லுங்க,
எத்தனை தடவை சார் சாப்பிடுவாங்க? முதல் பந்தியில சாப்பிட்டாங்க, ரெண்டாவது பந்தியில சாப்பிட்டாங்க, மூணாவது பந்தியில சாப்பிட உட்கார்ந்திருக்காங்க. அவர் வயசையே பாருங்க. என் வயிறே அப்படித்தாங்க. ஏண்டா நான் முத பந்தியா சாப்பிடல, உங்களுக்கு மூணாவது பந்தியா? எந்திரிக்கிறா. உங்க சிலேபி சத்தியமா நான் சாப்பிடவே இல்லைங்க. இல்லீங்க, பொய் சொல்றாங்க. நல்லாவே சாப்பிட்டாங்க. எது நல்லா சாப்பிட்டாங்களா? என்ன இவ வகுத்துல அடிக்கிறாளே? பின்ன பாயசம் நல்லா இருக்குன்னு 2 தடவை கேட்டு வாங்கி சாப்பிடல? நான் பாயசத்தை பார்த்து 10 வருஷமாச்சே. ச்சே, என்ன அப்படி அலையிறீங்களோ? பார்த்து பேசு. டேய், இதுக்கு மேல இங்க இருந்து சாப்பிட்டா மரியாதை இல்ல, வாங்க போலாம். நான் வரல போடா. அப்ப நீங்க சாப்பிட, நான் போறேன். டேய், சிலேபி நல்லா இருக்கு, சாப்பிட்டு போகலாமே. ஐயோ, எங்க என் ஜிலேபியை காணோம்? நான் தாங்க சாப்பிட்டேன். நீங்க தின்ன. எந்திரா. வந்துட்டு எங்கால போட்டு அடிக்கிற? ஏய், அடிடா அவனை. அடி, தூக்கு. ஜிலேபிடா. டேய், நம்ம எல்லாத்தையும் கல்யாண வீட்டுல வச்சு அவமானப்படுத்திட்டாருங்களே. இதுக்கெல்லாம் காரணம் யாரு? அந்த பத்திரக்கடைக்கார பொண்ணு லட்சுமி இருக்காளே, அவதான். அவனை சும்மா விட கூடாதுடா. எப்படியாவது பழி வாங்கணும். எஸ், ரிவெஞ்சி. அங்க பாருங்கடா. டேய், நம்ம நல்ல நேரம், அவ தனியா போறான். இப்ப என்னடா பண்றது? ஒரு அருமையான ஐடியா. ஓகே ஓகே. என்ன உசு உசுன்ற? டாக்டர் அம்மா குத்துனாரா? அம்மா இல்லைங்க, பச்சை குத்திட்டானுங்க. பச்சை குத்துனியா? ஆமாங்க. ஏமா என்னங்க சாமி? பச்சை குத்து எவ்வளவு? ஒரு எழுத்துக்கு 1 ரூபா சாமி. எனக்கு கொஞ்சம் தான் வரும், குத்துறியா? கையை காமிங்க. இரு, கையில வேண்டாம், நெஞ்சில குத்துமா. நெஞ்சிலையா? ஆ, பேரு? லட்சுமி. உன் சம்சார பேரா? சம்சாரமா ஆக போறவ. அத்தம்மா பேரா? சித்தப்பர் மக. பேசாம பச்சை குத்தமா. அஞ்சிகையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. ஏய், யார பார்த்து அலுப்ப பயங்கற? இது எங்க பாட்டு சாமி. உங்க பாட்டா? ஆடவா அசையாம உக்காரு சாமி. அப்படியே இரு சாமி. அஞ்சிகையே எங்க மோதிரமா, இந்த அலுப்ப பயல்க சாவசமா. 5 விரலில் மோதிரமா, அவ அத்த மகன் தந்த சீதனமா. பாத்தியா, நான் எவ்வளவு ஆசையா ஓடி வந்திருக்கேன். என்ன ஏதும் கேட்க கூடாதா? என்ன கேட்கணும்? உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினைச்சு சொல்ல முடியாம தவிச்சு இன்னைக்கு எப்படியும் சொல்லிடணும் முடிவு பண்ணிட்டேன். என்ன சொல்லணும்? நான் உன் மேல உயிரையே வச்சிருக்கேன். நீ இல்லாம என்னால வாழவே முடியாது. நான் எந்த அளவுக்கு உன் மேல அன்பு வச்சிருக்கேன்னு இத பார்த்தாவும் தெரிஞ்சுக்க. ஐயோ, என் மேல இவ்வளவு தூரத்துக்கு அன்பு வச்சிருக்க. எனக்கு மட்டும் அனுமாருக்கு இருக்கிற சக்தி இருந்துருந்துச்சுன்னா என் நெஞ்ச கிழிச்சு இதயத்திலேயே உன் பேரை நான் பச்சை குத்திருப்பேன். விஜயன். லட்சுமி. லட்சுமி. ஐயோ, லட்சுமி. என்ன சாமி கட்டி பிடிக்கிற? சாதி சனத்தை கூட்டுற. ஐயோ, வேண்டாம்மா, ஏதோ ஒரு ஞாபகத்தை கட்டி பிடிச்சிட்டேன். இந்த 5 ரூபா வச்சுக்க. என்ன சாமி, எஸ்ஸாம 1 ரூபா இருக்கு? கட்டி பிடிச்ச 1 ரூபா வச்சுக்க. அப்ப இன்னும் 5 வருஷம் கட்டி பிடிச்சிட்டு 5 ரூபா கொடுத்துட்டு போ. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப போச்சு. முதல்ல இத போய் லட்சுமிட்ட காட்டி விஷயத்தை போட்டு உடைச்சிடணும். டேய் விஜயா, உன் யோசனையே யோசனைடா. ஏன்பா இப்படி திடீர்னு மதுரைக்கு போகணும்னு சொல்றீங்களே, 2 நாளைக்கு முன்னாடியே சொல்லக்கூடாது? நான் என்னம்மா பண்றது? உனக்கு டீச்சர் ட்ரைனிங்குக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன்ல, நாளைக்கே உன்னை கூட்டிகிட்டு வந்து சேர்க்க சொல்லி இன்னைக்கு தான் லெட்டர் வந்துச்சு. அதான் உடனே புறப்படும்படி ஆயிடுச்சு. யார்கிட்டயும் சொல்லிக்காம போறோமேன்னு நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்பா மதுரையில எங்க தங்க போறோம்? எங்க தங்கறது, என்ன பண்றதுங்கறதெல்லாம் அங்க போய்த்தாமா முடிவு பண்ணணும். சரி சரி, நேரமாகுது, சீக்கிரம் புறப்படு. போற வழியில எப்படியாவது அவரை பார்த்துட்டு போயிட்டா நல்லா இருக்கும். கடவுளே, அதுக்கு நீதான் வழி பண்ணணும். என்னம்மா நீயே பேசிக்கிட்டு இருக்க? என்ன பண்றது, வெளியில போய் பேசிட்டு வரதா நேரம் இல்லையே. சரி சரி, பஸ் வந்துற போது கிளம்புமா. வந்துட்டேன். தலை வரலது போதும், போடியா சீட்டை போடியா. டேய் டேய் டேய், நானும் வரேன்டா. வேணாம் வேணாம், நேத்தே கடை வச்சுட்ட, பேசா போயிடு. டேய், இவன் ஆட்ட முடிய போறே. அப்படின்னா நான் வரல. அப்ப நானும் வரல. என்ன சொன்னேன்? இத உணர்ச்சி வசப்பட்ட. உணர்ச்சி வசப்பட்டியா? ஏன்டா அடிச்ச? நானும் உணர்ச்சி வசப்பட்டேன். டேய் விஜய் வரேன்டா. டேய் விஜயா, இங்க வாடா. சந்தைக்கு போனியே, பொரி உருண்டை வாங்கிட்டு வந்தியா? அதெல்லாம் வாங்கியிருக்க மாட்டியே. அதை வச்சுட்டு வா, ஒரு கை குறையுது. நான் வரல, எனக்கு வேலை இருக்கு. எங்களுக்கு தெரியாம என்னடா பெரிய வேலை? வாடா. ஏதோ வேலை, வரல ஆளை விடுங்களேன். சரி. டேய், உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அந்த வாயாடி லட்சுமி இருக்காளே,
அதான் அந்த பத்திரக்கடைக்காரன் பொண்ணு இந்த ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்க. ஊரா காலி பண்ணி போயிட்டாங்களா? எப்படா? எஸ் நோ, இப்பதான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. அவங்க தான் கடைசி பஸ் பிடிக்க போறாங்க. இவன் எந்த பஸ் பிடிக்க போறான்? லாஸ்ட் பஸ்ஸா இருக்கும். எங்கடா 2 ரூபா காணா? இவன் திருடிட்டான். இந்த வயசுல திருடுறியா? ஏன்டா அடிச்சா? அவன் குனிஞ்சிட்டான். ஐயா இந்த பயலிட்ட குனிய விடாது, குனிஞ்சு அடிக்கிறாங்க. சீட்ட போடியா. என்ன பங்காளி வர வர டம்ளர்ல தண்ணி கொண்டு வர்ற? தண்ணி பஞ்சம், அடைக்கி செலவழிக்கிறேன். ஆமா ஆமா, மழை தான் இல்லையே. நாம இருக்க ஊர்ல எப்படி மழை பெய்யும்? பத்திரக்கடைக்கார மாவ லட்சுமி நம்ம ஊருக்கு டீச்சரா வந்திருக்காளாமா. ஏன் உதவி ஆயிட்டா? பொழுது போல உதவி ஆயிட்டா. அட நீ ஒண்ணு, புருஷன் செத்து போயிட்டா உதவி ஆயிட்டா. புருஷன் செத்து உதவி ஆயிட்டாளோ? பின்ன அண்ணன் தம்பி செத்து போனவ உதவி ஆவாங்க. ஐயோ, மீனாட்சி அம்மா வீட்டுல தங்கி இருக்கலாமே. உன் வீட்டுல வந்து தங்க சொல்லவா? இல்ல விஜயம் ஒரு மாதிரியானவனாச்சே. உன்னை விடவா? அட கிண்டல் பண்ணாத ஐயா. வயசு என்ன இருக்கும்? ஏன் வயசா? லட்சுமிக்கு இந்த பாரு, ஒண்ணு செய்ய, லட்சுமியவே கூட்டிட்டு வந்துடுறேன், அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்க. அட போயா. என்ன நம்ம தொழிலையே மாத்திடுவான் போல இருக்கு. அம்மாவும் சிந்துவும் வெளியே போயிருக்காங்க. சிந்து வந்தா இந்த சாவி கொடுத்துருங்க. லட்சுமி, நீங்க பத்திரக்கார மக லட்சுமி தானே? உங்களுக்கே இந்த திடீர் சந்தேகம்? அது சரி, என்ன ரொம்ப மரியாதையை பேச ஆரம்பிச்சிட்டீங்க? உங்களால எப்படி சிரிக்க முடியுது? அழுகையோட முடிவு சிரிப்பு தானே. உங்களுக்கே அந்த நிலைமை, என்ன நடந்துச்சு? எல்லாம் விதிப்படி நடந்துச்சு. அடியே மீனாட்சி, சாவடியில சீட்டு விளையாண்டவங்கள போலீஸ் பிடிச்சிட்டு போகுது, மானம் போய் பாரு. பாவி பரப்பா, ஏன்டா இப்படி வதையும் கொலையும் வாங்குறானோ? நான் என்ன செய்வேன்? சொன்ன பேச்ச கேட்டுக்கிட்டு வீட்டுல இருக்க மாட்டேங்கிறானே. கடவுளே, நான் என்ன செய்யட்டும்? இங்கே இருக்கிற விஜயா, சீட்டு போட்டவங்களை எல்லாம் போலீஸ்ல பிடிச்சிட்டு போறதா சொன்னாங்க, அதுவும் ஓடி வந்தேன். ஏன்டா இப்படி இருக்கிற? என்னடா ஆச்சு உனக்கு? ஒண்ணும் இல்லம்மா. ஏன்டா இப்படி குடிக்கிற? மனுஷனுக்கு கஷ்டமா இருந்துச்சு, அதான் குடிச்சேன். உனக்கு என்னடா கஷ்டம்? என் கஷ்டத்தை வெளியே சொல்ல முடியாதுமா. டேய், நீ வயித்துல இருக்கும்போது நான் காப்பி கூட சூடா குடிக்க மாட்டேன்டா. ஏன் தெரியுமா? உள்ள இருக்கிற உடம்ப சுற்றுமோன்னு பயந்துதான். அப்படி சுமந்து பெத்த இந்த வயித்தை நீ சோறு போட்டு குளிர வைக்க வேண்டாம். இப்படி குடிச்சு குடிச்சு உன் வயிறு வெந்து போகாம பாத்துக்கடா. என்ன மன்னிச்சிருமா, இனிமே நான் குடிக்க மாட்டேன். சரி, வா வா போலாம். மெல்ல மெல்ல எந்திரி.